இப்போ ஒர்க் டன்கான டெஃபினிஷன் முடிஞ்சிச்சு. இதை ஃபார்முலாவாக புரிஞ்சுக்கணும். இது ஃபார்முலா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஓகே, block of mass ms, applied force F, applied force F, displacement vector, angle theta. Sir, இங்க நடந்த work done என்ன சார்? Work done is nothing but F vector dot D vector. எப்பவுமே என்ன வச்சுக்கணும்? work done என்னது? F vector dot D vector. இதுதான் ஃபார்முலா. சார் டாட் இல்லை சார் அப்படின்னு மேலே கொண்டு வரணும். அப்போ ஒர்க் டன் கணக்கவனி சொல்கிறேன், ஒரே நிமிஷம் கண்மணி. இந்த எஃப்க்கு பதில் என்ன போடணும்? எஃப் காஸ் தீட்டா இன்டு டி. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இது டாட் ப்ராடக்ட். டாட்டோட மிகப்பெரிய ரூல் வந்து ரெண்டு டாட் பண்ணுறப்ப கிடைக்கிறது என்னவா இருக்கக்கூடாது? வெக்டராக இருக்கக்கூடாது, ஸ்கேலராக இருக்கணும். அப்போ இதை நீ அழிச்சிடணும். புரியுதா? அப்போ ஒர்க் டன் என்னம்மா? ஒர்க் டன் ஸ்கேலாரா வெக்டரா? ஸ்கேலார். ஸ்கேலார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் சார் ஸ்கேலார்? ரெண்டு விஷயத்த டாட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடியது ஸ்கேலார். ரெண்டு விஷயத்த கிராஸ் பண்றப்ப கிடைக்கக்கூடியதான் வெக்டார். நான் இங்க என்ன பண்றேன்? ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டாட் பண்றேன். சொல்லணும், ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் சார் வந்து டாட் பண்றேன். அப்போ எனக்கு வந்து ஒர்க் டன் ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். சார் எஃப் ஒரு வெக்டார், டி ஒரு வெக்டார், அப்போ டபிள்யூ ஒரு வெக்டார்னு சொல்ல இங்கே முடியாது. சரி, ரைட், ஓகே சார். இதுக்கு எக்ஸாக்ட் ஃபார்முலா சார், நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா சார், எஃப் காஸ் தீட்டா டி. சார் இப்படி தான் சொல்லணுமா? டியை கொண்டு போய் அங்கே போடக்கூடாதா? போடலாம். அப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இப்படி போகிறப்போ இந்த ஃபார்முலா இல்லை சார், எனக்கு இங்கே ஒர்க் டன் வேணும் சார்னா இதை கொண்டு போயிடு. அப்போ W ஈக்குவல் டு எஃப் டி காஸ் தீட்டா. கரெக்டு தானே? ஸோ எஃப் டி காஸ் தீட்டா ஆர் எஃப் காஸ் தீட்டா டி, இந்த இது மூணுமே பெருக்கல், எப்படி வேணா மாற்றி போட்டுக்கலாம். அதுவும் இல்லை, நமக்கு மீனிங்கே வரும். அப்போ ஒர்க் டன்ங்கிறது எஃப் டி காஸ் தீட்டா. அதாவது எஃப் இங்கே கொண்டு வந்து வச்சு ஒர்க் டன் கண்டுபிடிச்சாலும் சரி, டியை அங்கே கொண்டு போய் ஒர்க் டன் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே ஒர்க் டன் அப்ளிகபிள் தாம்மா. இதில் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக என்ன இருக்கணும்? அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கணும், அண்ட் கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ரெண்டு பேருக்கு நடுவில் தீட்டா இருக்கலாம், எல்லாமே போகலாம். டைப் ஆஃப் சார் 0 டிகிரியாக இருக்கலாம். அது டைப் ஆஃப் எரரில் சார், டைப் ஆஃப் ஒர்க்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் என்னம்மா? ஒர்க் டன் ஒரு ஸ்கேலார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் மதர் ஃபார்முலா. இது வெக்டர் ஃபார்ம் ஃபார்முலா. இது நம்ம மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய ஃபார்முலா. ரைட்டா? ரைட். இது ஒரு கேள்வியோ சொல்கிறேன், கட் பண்ணிக்கோ. இது புரியுறதுக்காக சொல்லியிருந்தேன், இது எழுதிக்கோ. இப்போ இந்த டெஃபினேஷன் படிச்சு பாரு. ஒர்க் டன் இஸ் ஏ டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கவனி, இதுக்கு டெஃபினேஷன் கூட நான் சொல்லிடுறேன், அது கூட சேர்த்துது. அதாவது ஃபார்முலா மெமரி பண்ணுறதுல அதை வச்சு நம்ம என்னென்ன நம்ம எழுத கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் எஃப் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா இன்டூ டி சொல்கிறேன். இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, லிசன்மா, இது ஒர்க் டன், அதை விட்டுரு. இதை எப்படி நம்ம படிக்கணும்? ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன். மேலே இந்த ஃபோர்ஸ், கீழே டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனில் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன். இது இன்னும் புதுசாலாம் சொல்லட்டேன், நான் இப்போ பண்ணதை சொல்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருந்துச்சு, ஃபோர்ஸை நான் கொண்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வச்சேன். அதுக்குனால தான் அது பேர் என்னது? எஃப் காஸ் தீட்டா. அப்போ ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்லை சார் நான் அப்படி போட மாட்டேன், நான் எஃப்டி காஸ் தீட்டான்னு போடுவேன். இதுக்கு என்ன சார்? நான் இது ஃபோர்ஸ், இது என்னது? ஃபோர்ஸ் இன் குட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கீழே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது தூக்கி ஃபோர்ஸ் டைரக்ஷன் கொண்டு போயிட்டேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபோர்ஸ் டைரக்ஷன், விசையின் திசையில் இடப்பெயர்ச்சி.
இது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சியின் திசையில் விசை. ஸோ இதுதான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கான சரியான வார்த்தை. ஸோ ஒவ்வொன்றையும் ஒன்னொன்றுக்கு மேலே எடுத்து வைக்கிறப்ப இருக்கக்கூடிய, நான் ஒன்றே ஒன்று திருப்பி திருப்பி நடத்திட்டு இருக்கேன், ஆனால் அதை படிக்கிற விதம் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.